வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்துருந்தோம். அதுபடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காம எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பாருங்க, எங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே பாருங்க. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.50 மாறும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுக்கும் தனி வட்டி சரி வருடமும் இயரும் பர்சன்டேஜ் கேட்டால் நம்ம தனி வட்டி ஷார்ட்கட் மெத்தடில் போட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்துட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணும்போது மீதி வந்து விட்டுருவோம். சரிங்களா? ஓகே, சரி பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டியில் ரூபாய் 20,000க்கு 10% ஆண்டு வட்டிக்கு கூடுதல் ரூபாய் 26,620 கிடைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க. எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருப்போம், அதே மெத்தட் தான் பண்ண போகிறோம். எதுக்கு இயருக்கும் பர்சன்டேஜ் கேட்டா மட்டுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் தான் கேட்டாங்க, பண்ணலாம். இப்போ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம எடுத்துக்கிறோமா? 100% எவ்வளோ அசல்? 20,000 ரூபாய். சரிங்களா? இங்க இயரையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 10%, இயர் என்னன்னு தெரியாது, வருடம் என்னது தெரியாது. அப்போ அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ 10 × x 10x. அப்போ இந்த 10x அப்படின்னு கொடுப்போம். இந்த இடத்துல வட்டி போடணும். ஸோ அசல் கொடுத்தாங்க, மொத்த தொகை கொடுத்தாங்க. இது ரெண்டு கழிச்சா என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். ஸோ இப்போ 26,620 20,000 போச்சுன்னா 6,620 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் கேன்சல் பண்றதை சொல்லியிருப்பேன், கிராஸா மட்டும் அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? கிராஸை வந்து பெருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஸ்ட்ரைட் அடிச்சுக்கலாம், இது ரெண்டு அடிச்சுக்கலாம், இது ரெண்டு அடிச்சுக்கலாம், இது அடிச்சுக்கலாம், இது அடிச்சுக்கலாம். கிராஸ் அமௌண்ட் அடிச்சுக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்றேன்? இதுல 2 0, இதுல 2 0 அடிச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு 0, இதுல ஒரு 0 அடிச்சுக்கலாம். அடுத்து வேற ஏதாவது அடிக்கணும் பாருங்க, முடியாது. அப்படின்னா என்ன? 2 2 அடிக்கலாமா? 2 அடிச்சுனா 10 2 20. 2 2 3 2 1 2. அடுத்து 10ஐயும் 331 அடிக்கிறோம். அடிச்சுட்டேன்னா ஒன்று மீதியை மட்டும் விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நான். கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க, என்ன ஷார்ட்கட் சொல்றேன், நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ 1 10 10 20 பார்த்தீங்கன்னா 3 10 30, மீதி 3. இதுலையும் பார்த்தீங்கன்னா 3 10 30, மீதி 1. அந்த 1 நம்ம விட்டுருவோம். அந்த 1 என்ன விட்டுலாம். கிளியரா? அடுத்து 10ஐயும் 33 அடிக்கிறோம். ஓகே, நான் கிராஸா மட்டும் தான் அடிக்கூடாது நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ 10ஐயும் 33 அடிக்கலாம். பாருங்க, 1 10 10 3 10 33, மீதி எவ்வளவு? 3. அந்த 3 நம்ம விட்டுலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடிச்சது போக நம்ம கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். இங்க 1 இருக்கு, இங்க எக்ஸுக்கு 1 × x, இங்க 1 இருக்கு, 3 இருக்கு, 1 × 3 3. ஸோ இப்போ என்னது? 3 வருடம். So answer B is correct. Clear? Okay. Next. இந்த क्वेश्चन பாருங்க. சரியா? இந்த क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லுதானா? ஒருவர் அசல் ரூபாய் 25,000 ஆண்டுக்கு கூட்டு வட்டியில் 4% முதலீடு செய்து என் ஆண்டுகள் கழித்து 27,040 தொகையாக பெறுகிறார் எனில் எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்றாங்க. ஸோ வருடம் கேட்குறாங்க, என்ன ஆண்டுகள், அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா? ஓகே, நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவோம்? அசல 100% வைப்போமா? அப்போ 100% அசல் எவ்வளவு? 25,000 ரூபாய். சரிங்களா? இந்த இடத்துல இயரையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவோம். இயர் வந்து பார்த்தோன்னா n வருடம், அதே x வருடம்னு வச்சுக்கிறேன். இது 4%. அப்போ 4 × x 4x. கிளியரா? இந்த இடத்துல வட்டி போடணும். ஸோ வட்டி வந்து பார்த்தோம்னா அசல் கொடுத்துறாங்க, மொத்த தொகை கொடுத்துறாங்க. இப்போ இது ரெண்டு கழிச்சு இந்த இடத்துல போடணுமா? அப்போ 25,000த்துல 27,440 வெறும் 40 போச்சுன்னா நல்லா இருக்கும். 2,040 வரும். 2,040. இப்போ கேன்சல் பண்றது கிராஸா மட்டும் அடிச்சிடக்கூடாது. ஓகேண்ணா? இப்போ நம்ம இதுல 2 0, இதுல 2 0 கேன்சல், இதுல ஒரு 0, இதுல ஒரு 0 நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து 4ஐயும் 2,404 அடிக்கலாமா? பாருங்க, ஒரு நாள் 4, 5 இங்க 20, ஒரு நாள் 4. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியும். ஏன்னா அடிக்கணும், மீதியை நம்ம விட்டுறணும். ஓகே, இதுல மீதி வரல, அதனால மீதி விடல. இப்போ 25 51 அடிக்கலாம். அடிக்கலாம்ல? பாருங்க, 1 25 25, 2 25 50, மீதி எவ்வளவு? 1. அந்த 1 நம்ம விட்டுறலாம். கிளியரா? வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். சரிதானே? அப்போ 1 × x x, 1 × 2 so 2. ஸோ ஆன்சர் 2 years. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இது அதே மாதிரி தான், எத்தனை ஆண்டுகள் தான் கேட்குறாங்க. சேம் மாடல் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 6,000 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 6,625 ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இப்போ எப்பயும் போல 100% எவ்வளோ அசல் வச்சுக்கணுமா? அசல் எவ்வளோ? 6,000 ரூபாய். இங்க இயரையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இயர் வந்து தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். பர்சன்டேஜ் வந்து 5. அப்போ 5 × x 5x. எனக்கு 5x.
இப்போ இந்த இடத்துல வட்டி போடணும். அசல் கொடுத்தாங்க, மொத்த தொகை கொடுத்தாங்க, ரெண்டு கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 6625 போச்சுன்னா 615 கிடைக்கும். சரியா? 6615ல 6000 போச்சுன்னா ஓகேனா? ஓகே, வட்டி வந்து 615. இப்போ அடிக்கலாம் அடிச்சிடலாம். பாருங்க, இதுல 2 0 அடிச்சிடலாம், இது 2 0 அடிச்சிடலாம். கிராஸ் மட்டும் அடிக்கலாம். சரி, ஓகே. இப்போ 5 இது அடிக்கலாமா? ஓவர் 5 5 12 5 60, மீதி 1 3 5 15. சரிங்களா? அடுத்து இது 2 அடிக்கலாம், 3 அடிக்கலாமா? பாருங்க, இதுல 2 3 6 20 கிடைக்கும். இதுல 4 3 12 1 3 3. அடுத்து வேற ஏதாவது அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 20 41 அடிக்கலாம், மீதி வச்சு நான் விட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேண்ணே? 1 20 20, 2 20 41 40, மீதி அளவு 1. அந்த 1 நம்ம என்ன பண்ணலாம்? விட்டுலாம். கிளியரா? ஓகே. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? பாருங்க, 1 × x x 1 × 2 2. ஸோ இப்போ எத்தனை வருஷம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 years. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இதில் பாருங்க, 800 ஆனது 5% கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 882 எடுத்துக் கொள்ளும் காலம் டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. டேஸ் ஆண்டுகள். ஓகே, 800 ரூபா அசல 5%ல 882 மாறுது. அப்போ இது என்னது? மொத்த தொகை. கிளியரா? ஓகே. வருடம் கேட்டுக்கோங்க. வருடம் கேட்டா எப்படி பண்ணிருப்போம்? 100% அசல் எவ்வளவு? 800 ரூபாய். ஓகேங்களா? இங்க இயரிங் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ வருடம் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோம். பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5. ஸோ 5 × x 5x. சரி, இங்க வட்டி போடுவோமா? ஸோ அசல் கொடுத்துறாங்க, மொத்த தொகை கொடுத்துறாங்க, ரெண்டு கழிச்ச அளவு வட்டி 82 ரூபாய். 82 ரூபாய் வட்டி. கிளியரா? படிப்போம். இதுல 2 0 அடிச்சிடும், இதுல 2 0 அடிச்சிடும். இப்போ இது 2 அடிக்கலாம், இல்ல இது 2 அடிக்கலாம், மீதி மட்டும் நம்ம விட போகிறோம். கிளியரா? இப்போ பாருங்க, இது 2 அடிக்கணும், ஓவர் 8. இதுல 10 8 80, மீதி எவ்வளோ? 2. அந்த 2 நான் விட்டுருவேன். இப்போ ஒரு 5 2 அடிக்கலாமா? ஓவர் 5 5 2 5 10. வேற ஏதாவது அடிக்க முடியாது. இப்போ கிராஸா மல்டிபிள் பண்ணிடுவோம். 1 × x x 1 × 2 2. அப்போ எத்தனை வருஷம்? 2 years. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, சி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க, 800 என்ற தொகையானது 10 ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 மாறும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கூட்டு வட்டி சொல்றாங்க, எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஆனா வருடத்திற்கு 2 முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருடத்திற்கு 2 முறைனா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 தடவைனா என்னது? முதல் ஒரு 6 மாசம், அடுத்து ஒரு 6 மாதம். அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. கிளியர் தானே? ஓகே. நான் என்ன சொன்னேன்? அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறைனா, அரையாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜா அரையா மாத்திக்கணும், காலாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜ் காலா மாத்திக்கணும். ஓகேனா? அரையாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜ் 2ஆல வைப்பீங்க, காலாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜ் 4ஆல வைப்பீங்க. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா இதை நான் 2ஆல வைக்கிறேன். இப்போ 2 10, ஸோ 5% அப்படி நம்ம வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வருடம் தான் கேட்காங்க. ஓகே, இப்போ வருடம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்க, 100% எவ்வளோனா அசல் எவ்வளோ? 800 ரூபாய். 800 ரூபாய். இங்க வருடத்தையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ வருடம் என்னன்னு தெரியாதான் நினைக்கிறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 5 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ 5x. இங்க 5x. இங்க வட்டி போடணும். ஓகேண்ணா? ஸோ அசல் வந்து 800, மொத்த தொகை 926 ரூபாய் 10 பைசா. அப்போ 126 ரூபாய் 10 பைசா வட்டி மட்டும் கிடைக்கும். நானும் சொன்னேன், இந்த மாதிரி டெசிமல் இருந்துச்சுன்னா அதையும் விட்டுருங்க, முழு நம்பரை எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். கிளியர் தானே? அப்போ 126 ரூபா மட்டும் நம்ம எடுத்துப்போம். 126 ரூபா நான் எடுத்துப்பேன். கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, இதுல 2 0, இதுல 2 0 அடிச்சுவோம். கிராஸா மட்டும் அடிக்கக்கூடாது. ஓகே, கிராஸா வந்து இருக்கணும். இப்போ 2 4 அடிக்கலாமா? இதுல 2 4 இருக்கும், இதுல 3 4 12, இதுல 1 4 4, மீதி எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அந்த 2 தான் நான் விட்டுருவேன். கிளியருங்களா? ஓகே. இப்போ 2 அடிக்கிறேன். ஓரன் 2 15 2 30, மீதி எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 நான் விட்டுருவேன். சரிங்களா? ஓகே. இப்போ 2 அடிக்கலாம், ஏன்னா கிராஸா மட்டும் தான் அடிக்க கூடாது நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ 2 அடிக்கலாம். ஓரன் 5 3 15 3 5 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னா 1 × x x 1 × 3 3. சரிங்களா? 3 கிடைக்குது. ஆனா இது ஆன்சர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரையாண்டிற்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? அப்போ 3 வருது. ஓகேண்ணா? அப்போ 3 அரையாண்டு இருக்குன்னு அர்த்தம். கிளியரா புரிஞ்சுதா? ஆன்சர் நம்பர் 3 வருது. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா 3 அரையாண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 அரையாண்டு சேர்ந்தது எவ்வளவு? 1.5 ஆண்டு. கிளியரா புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி வருடம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறைன்றதால அப்படியே ஆன்சர் எடுத்துக்கிட்டோம். இதுல அரையாண்டுக்கு ஒரு முறைன்றதால 3 வந்ததால என்ன பண்ண? 3 அரையாண்டு இருக்குன்னு அர்த்தம். கிளியர் தானே? 3 அரையாண்டு சேர்ந்தது 1.5 வருஷம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 1 1/2. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை எப்படி பண்றோம், ஆண்டுக்கு ஒரு முறை எப்படி பண்றோம், காலாண்டுக்கு ஒரு முறை எப்படி பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்.
பாருங்க, 1200 ஆனது 2 வருடத்தில் ரூபாய் 1348.32 ஆக மாற கூட்டு வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இயர் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா இயர் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுக்குமே சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் கொடுத்து இயர் கேட்டாலும் இயர் கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ண போகிறோம், மீதியை மட்டும் நம்ம விட்டுற போகிறோம். கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க 100% எவ்வளவு அசல், எவ்வளோ 1200. ஓகேங்களா? இங்க வருடத்தையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவோம். வருடம் என்ன 2 வருஷம், பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணா 2x. இங்க வட்டி போடணும். 1200 ரூபா அசல், மொத்த தொகை 1348 ரூபா 32 பைசா. ஸோ ரெண்டையும் கழிச்ச அளவு 148 ரூபா 32 பைசா வரும். இந்த மாதிரி டெசிமல் வந்துச்சுன்னா அந்த டெசிமலுக்கு அப்புறம் விட்டுருங்க, முழு நம்பரை எடுத்துக்கணும்னு சொன்னேன் நான். ஓகேண்ணா? ஷார்ட்கட்காக இப்போ முழு நம்பர் 148 எடுத்துக்கலாம். இப்போ கேன்சல் பண்ண போறோம், மீதியை விட போகிறோம், நம்மளுக்கு ஃபைனல் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, இதுல 2 0 அடிச்சிருவேன், இதுல 2 0 அடிச்சிருவேன். ஓகே, இதுக்காண்டி 4 அடிக்கலாமா? பாருங்க, 3 12, இதுல 3 12, மீதி 2, 7 28. மறுபடியும் 2 3 அடிக்கிறேன். 1 3 3, இதுல எத்தனை 3 இருக்கும்? 10 12 3 36ங்களா? 12 3 36. மீதி எவ்வளவு இருக்கு? 1. அந்த 1 என்ன விட்டுலாம். நான் தான் சொன்னேன் மீதியை விட்டுங்க என்ன சொன்னேன். ஓகேவா? அடுத்து 2யும் 12 அடிக்கலாம். 1 2 6 2 12. வேற ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. முடியாது. அப்ப நான் கிராஸை மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x 1 × 6 6. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்னா 6%. ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியர்களா? ஸோ 7% கேட்டா இந்த மெத்தட்ல பண்ணுங்க, ஈஸியா கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, மீதியை மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சேம் கொஸ்டின் தான். போன சும்மா 1200 அசலுக்கு தான் 1348 ரூபா 32 பைசா. சேம் கொஸ்டின், அதனால ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் வந்து 6% தான். அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதை பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டு கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 640 ஆனது 774 ரூபாய் 40 பைசாக கிடைக்கப்பெற்றால் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி கணக்கு கேட்டாலும் வட்டி வீதம் கேட்டாலும் வருடம் கேட்டாலும் ஒரே மெத்தட் தான் பண்ணுவோம் நம்ம. பாருங்க, இப்போ 100%. ஓகேவா? ஸோ 100% எப்பவுமே அசல் எடுத்துக்கலாம். அசல் எவ்வளோ? 640 ரூபாய். ஓகேங்களா? ஸோ வட்டி இந்த இடத்துல 0% மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் தான் எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 2 மல்டிபிள் பண்ணா இந்த இடத்துல 2x. இங்க வட்டி போடுவோமா? வட்டி பார்த்தோம்னா அசல் வந்து 640, வட்டி எவ்வளவு? சரி, மொத்த தொகை எவ்வளவு? 740 ரூபா 774 ரூபா 40 பைசா. இப்போ 2 கழிச்சா நமக்கு வட்டி கிடைக்குமா? 774 ரூபாய் 40 பைசா. இதெல்லாம் 640 கழிக்கணும். ஓகேண்ணா? ஸோ கழிச்சா கிடைக்கும் 40.4 3 134 ரூபா 40 பைசா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல் வந்துச்சுன்னா அந்த டெசிமல் மட்டும் விட்டுட்டு முழு நம்பரை எடுத்துக்கோங்க. அப்போ 134 ரூபான்னு எடுத்துக்கோங்க. கிளியரா? ஓகே. இப்போ நான் பண்ணலாம், இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 நம்ம அடிச்சிடலாம்ல? ஓகே. வேற இது 2 அடிக்கலாமா? இது அடிக்கலாம். ஓகேண்ணா? இது அடிக்கலாம். பாருங்க, 4 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 நாங்க 4, மீதி 2, 6 நாங்க 24. இப்போ இது 4 அடிச்சோம்னா 2 அடிக்கிறோம். ஓகேண்ணா? 3 நாங்க 12, மீதி 1 3 நாங்க 12. மீதி எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அந்த 2 நம்ம விட்டுலாம், ஏன்னா மீதியை விட சொல்லிட்டேன். ஓகேண்ணா? அடுத்து இது 2 அடிக்கலாமா? 1 16 16, 2 16 32. கிளியரா? ஓகே. மீதி எவ்வளவு? 1. அந்த 1 விட்டுலாம். இப்போ அந்த 2 இது அடிக்கலாமா? ஓரன் 2 ஓரன் 2. வேற ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க? முடியாது. ஓகே, அப்ப நான் கிராஸா மல்டிபிள் பண்ணிடுவோம். இங்க 1 இருக்கும், x 1 × x x 10 × 1 எவ்வளவு? 10. ஸோ ஆன்சர் என்ன? 10%. கிளியரா? ஸோ இந்த மாதிரி மீதியை மட்டும் விட்டு கரெக்டாக பண்ணுங்க, நம்ம ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் கொஸ்டின் தான் வந்திருக்கு. பாருங்க, 640 ரூபா அசல் 774 40 பைசா. மொத்த தொகை 640 ரூபா அசல் 2 வருஷம் 774 ரூபா 40 பைசா. ஸோ அதே சேம் ஆன்சர் தான், 10% வரும். சரி, ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் போவோம். ஸோ அடுத்த சேம் கொஸ்டின் தான். 640 ரூபா 744 ரூபா 40 பைசா. ஸோ 2 வருஷம், ஆன்சர் 10 தான். அடுத்த கொஸ்டின் அதே தான் வருது. சரிங்களா? ஓகே. அடுத்து இது வரைக்கும் அசல், சரி, இப்போ வட்டி கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம், அடுத்து இயர் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கேட்டோம்னா அசல் கேட்குறாங்க இந்த மாடல். ஓகேடா? பாருங்க, 4% ஆண்டு வட்டி விதப்படி 2 ஆண்டுகளில் 1332 கூட்டு வட்டி தரும் அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. நம்ம இயரும் பர்சன்டேஜ் கேட்டால் தான் அந்த மாதிரி பண்ணி நம்ம கேன்சல் பண்ணி மீதியை மட்டும் நம்ம விட்டுருவோம். ஓகேனா? ஸோ அசல் கேட்டால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி கண்டுபிடிச்சா தெரியுமா அந்த மெத்தட்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வட்டி எப்படி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தெரியும், அந்த மெத்தட்ல பண்ணி ஆகணும்.
ஓகேனா? ஓகே. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 4%. ஸோ 4%னா கூட்டு வெட்டிறதுல 4 100 கூட கூட்டிக்கணும். அப்போ 104% வச்சுக்கணும். ஓகே, அப்போ 104 டிவைடட் பை 100 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இன்ட்டு அடுத்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 டைம்ஸ் போடணும். 2 தடவை போடணும். 3 வருஷம்னா 3 தடவை போட போகும். ஓகேங்களா? அப்போ 104 டிவைடட் பை 100. கிளியருங்களா? ஓகே. இப்போ என்னன்னா இன்ட்டு அசல் போடுவோம். கிளியரா? இன்ட்டு அசல் போடுவோம். ஆனா இங்க வந்து நமக்கு அசல் கொடுக்கல. கிளியரா? இங்க வந்து என்ன அசல் கொடுக்கல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ இது நம்ம பெருக்கிறோம். கேன்சல் பண்றதா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்ல பெருக்காம பெருக்கலாம். சரியா? கீழே இது ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு கிடைக்கும்? 10,000 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். எவ்வளவு? 104 × 104. எவ்வளவு? 4 16 6 மீதி 1. இது 4 4 1 1. அடுத்து 1 நாங்க 4. அடுத்து 0 0 0 கிடைக்கும். அடுத்து 1 நாங்க 4 0 1 அப்படி கிடைக்கும். இப்போ கூட்டினா 6 1 8 0 1. ஸோ எவ்வளோ கிடைக்குன்னா 10,816 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. நல்லா புரிஞ்சுக்கங்க. அசல் எப்படி கண்டுபிடிச்சோம், சரி வட்டி எப்படி கண்டுபிடிச்சோம் நம்மளுக்கு இது போன மெத்தட்ல போட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்து பாருங்க. இப்போ நான் வந்து அசல் கண்டுபிடிக்கிறேன். அதனால நான் பண்றேன் ஸ்ட்ரைட்டா பிரிக்கிறேன். 10,000 2 பேருக்குன்னா 10,816. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. கீழே இருக்கிறது அசல், மேல இருக்கிறது மொத்த தொகை. கிளியரா புரிஞ்சுதா? அப்ப அசல் 10,000 இருந்துச்சுன்னா அதோட மொத்த தொகை 10,816 ரூபா. ஓகே. இவங்க அசல் தானே கேட்டுக்காங்க, அசல் தான் கேட்டுக்காங்க. ஓகேனா? ஓகே. இப்போ அசல் வந்து இப்போ வட்டி கொடுத்துறாங்களா, வட்டி எவ்வளவு? 1,632 ரூபா. கிளியரா? ஓகே. அப்போ 10,000க்கு வட்டி எவ்வளவு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதை பாருங்க. 10,000ல இதை கழிச்சாலும் இது மொத்த தொகை சொன்னேன். இதை கழிச்சாலும் 816 ரூபா வட்டி. எவ்வளவு? 10,000க்கு 816 ரூபா வட்டி. நம்மளுக்கு எவ்வளவு வட்டி வரணும்? 1,632 ரூபா வரும். கிளியரா புரிஞ்சுதா? அப்போ இந்த வட்டி வந்து நம்மளுக்கு 1,632 வரணும். அப்போ எதால பெருக்குனா 1,632? 2ஆல பெருக்குனா 1,632. அப்ப கீழே 2ஆல பெருக்குங்க. ஸோ மேல பெருக்குனா 1,632 கிடைக்கும். கீழே வந்து பார்த்தோன்னா 20,000 கிடைக்கும். அப்போ 20,000 அசலா இருந்துச்சுன்னா வட்டி வந்து 1,632 ரூபா கிடைக்கும். ஓகேனா? அப்போ 1,632 இருந்துச்சு, அதோட அசல் என்ன? 20,000. கிளியரா புரிஞ்சுதா? என்ன பண்ணேன்னு? ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து இந்த சேம் கொஸ்டின் தான். 1,632 ரூபா அசல் வந்து எவ்வளோ? 20,000 வரும். சேம் கொஸ்டின், அதை ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்தும் அதே சேம் கொஸ்டின் தான். சரியா? சேம் கொஸ்டின் தான். இது கிளியரா இருக்கா? சரி, தெரியுதுங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இது தெரியுங்களா? நான் ஆன்சர் எழுதி போகிறேன். 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் 2,704 கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது 2 வருஷத்துக்கு 4%ல எவ்வளவு பணம் செலுத்தினா 2,704 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது மொத்த தொகையா? ஓகே. 2,704 ரூபான்றது மொத்த தொகை. அப்படின்னா எவ்வளவு வருடம் அப்படின்னா 2 வருடம் கொடுத்தாங்க. எவ்வளவு பணம் செலுத்தினால் அப்போ அசல் எவ்வளவு போடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அசல் கேட்டுக்காங்க. ஓகேல? இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 4%. ஓகேனா? 4%. அப்போ 104 டிவைடட் பை 100 நம்ம போடுவோம். இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷம். இப்போ 2 வருஷம் 104 டிவைடட் பை 100 2 தடவை போடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அசல் கேட்டதால என்ன பண்ணுவோம்? இது ரெண்டு ஸ்ட்ரைட்டா பிரிக்கணும். இது ரெண்டு ஸ்ட்ரைட்டா பிரிக்கணும். எவ்வளவு? 10,000. சரிங்களா? இப்போ இது ரெண்டு பிரிக்கணும் 10,816. இப்போ நல்லா கவனிங்க. 10,000க்கு 816 ரூபா வட்டி. கிளியரா புரிஞ்சுதா? 10,000க்கு 816 ரூபா வட்டி. அப்போ 10,000க்கு மொத்த தொகை எவ்வளவு கிடைக்குது பாருங்க. 10,000க்கு 10,816 ரூபா வட்டி. சரி, மொத்த தொகை. அப்போ வட்டி எவ்வளவு இருக்கும்? இது ரெண்டு கழிச்சா தெரிஞ்சிருமா? 816. சரிங்களா? கிளியரா? ஓகே. 10,000க்கு எவ்வளவு வட்டி வருது? 816 ரூபா வருது. இப்போ நம்மளுக்கு 2,700, சரி இங்க என்ன கேட்கறாங்கன்னா 2,704 ரூபா கொடுத்துட்டாங்க. மொத்த தொகையா கொடுத்துட்டாங்க. சரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா மொத்த தொகையா கொடுத்துட்டாங்க. கிளியரா? அப்போ 816 2,704 மாத்தணும். சரியா? ஓகே. சின்ன மிஸ்டேக். சரி, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதம் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 331 எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து நம்ம ஷார்ட்டா பண்ணணும்னா நல்லா யோசித்து பாருங்க. 3 வருஷத்துக்கு 10% வட்டியில கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்குது? 331 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? அதே தொகைன்னு சொல்லிட்டாங்க. அதே தொகைய அதே காலத்துல அதே வட்டி விதத்துல அதே தொகைன்னு சேம் அசல் தான். அதே காலத்திற்கு எத்தனை? 3 வருஷத்துக்கு தான். அதே வட்டி விதம் அதே 10% தான்.
அப்பனா தனி வெட்டி என்னவா கிடைக்கின்றாங்க. கிளியரா? இதை பார்த்து நம்ம ஆன்சர் சொல்லலாம். எப்படின்னா இப்போ கூட்டு வெட்டி அளவு 331 ரூபாய் கிடைக்குது. அப்ப அதே தொகைக்கு அதே அசல் அதே காலம் அதே பர்சன்டேஜ்ல கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும் பொழுது 331க்கு நியரஸ்டா தான் வரும். ரொம்ப பெரிய அமௌண்ட் வராது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். தனி வெட்டி கூட்டு வெட்டியை விட கம்மியா தான் வரும், குறைவா தான் வரும், அதிகமா போக வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுதா? தனி வெட்டி கூட்டு வெட்டியை விட என்னது குறைவா தான் வரும், அதிகமா போக வாய்ப்பு இல்லை. சோ ரொம்ப குறைவா போகும்னா இல்ல, அதுக்கு நியரஸ்டா தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ 331க்கு பக்கத்துல நியரஸ்டான நம்பர் 331 அதிகமா எடுத்துக்கூடாது, 331 கம்மியா குறைவா தான் எடுத்துக்கணும். ஓகேனா? அப்போ 331க்கு நியரஸ்டா இருக்கிறது 3000 கிடையாது. 3000 331 அதிகமா இருக்கு. 30 கிடையாது, இது ரொம்ப 30 இருக்கலாம், நியரஸ்டா இருக்கு. ஏன்னா நியரஸ்டா அதோட கம்மியா இருக்குல்ல. தனி வெட்டி கூட்டு வெட்டினா குறைவா இருக்கலாம். ஓகே, குறைவா தான் இருக்கும். இங்க 30,000 இருக்காது, 300 இருக்குங்களா? அப்போ இது ரெண்டுல எது நியரஸ்டா இருக்கு? 300 தான் நியரஸ்டா இருக்கு. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு விடையான வேறுபாடு கொஞ்சம் தான், கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய வராது. ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? 300 ரூபா நம்ம அடிச்சிடலாம் டேரக்டா, ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த மாடல்ல அடிக்கடி கேட்கறாங்க, ஏன்னா மடங்குன்னு வச்சு மாடல்ல அடிக்கடி கேட்கறாங்க. தனி வெட்டில மடங்குன்னு வச்சு எப்படி பண்ண பார்த்துருப்பீங்க. சோ இதுல வந்து கூட்டு வெட்டியில கொடுக்குறாங்க. சரியா? ஓகே, கூட்டு வெட்டில கொடுத்தா எப்படி பாருங்க. ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வெட்டியில் 2 மடங்காகிறது. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? சோ இது நார்மல் அப்படின்னா ரொம்ப லேட்டா பிளேட் பண்ணுவாங்க. இந்த லாக்ல யூஸ் பண்ணுவாங்க. லாக்ல எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவை, நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லாக் யூஸ் பண்ணி அதை ஆன்சர் கொண்டு ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? சார் பாருங்களேன், இப்போ எத்தனை 4 வருடம், இப்போ 4 எடுத்துக்கோங்க. கிளியரா? 4 எடுத்துங்க. எத்தனை? 2 மடங்கு ஆகுது. ஓகேவா? 2 மடங்கு ஆகுது. மடங்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, 2 மடங்குல எத்தனை மடங்கா மாறுது? 4 மடங்கா மாறுது. ஓகே, அதாவது 2 மடங்குல இருந்து எத்தனை மடங்கா ஆகுது? 4 மடங்கா மாறுது. கிளியரா? சரி, ஓகே. இப்போ இதுல எது குறைவான மடங்கு? இதான். அப்போ இது அதிகமான மடங்கு. இப்போ இந்த குறைவான மடங்கு 2. அப்போ இதையும் 2 அடிமடமா மாத்தி ஆகணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்பவுமே இங்க 2 கொடுத்தா 2 மடங்கா தான் இருக்கும், இங்க 3 கொடுத்தா 3 மடங்கா இருக்கும். புரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? இங்க 3 கொடுத்தா 9 கொடுக்கலாம், 27 கொடுக்கலாம், சோ இந்த மாதிரி 81 கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 மடங்கா இருக்கும். 2 கொடுத்தா 2 மடங்கா இருக்கும், 4 கொடுத்தா 4 மடங்கா இருக்கும். அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஓகே, சோ அந்த மாதிரி தான் கொடுத்தாங்கன்னு, வேற வழியில வேற ஏதாவது மடங்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வராது. சரியா? ஓகே, இப்ப பாருங்க 2 மடங்குல இருந்து 4 மடங்கா மாறணும். அப்ப 2 கொடுத்துறாங்கன்னா அப்ப இதெல்லாம் இதையும் 2 அடிமடமா மாத்தி ஆகணும். ஓகேனா? அப்ப 2 எப்படி எழுதலாம்? 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? நம்மளுக்கு தேவை இந்த அடுக்கு தான். அடுக்கு அளவு 2, அந்த 2 எடுத்துக்கோங்க. ஓகே, அடுக்கு தான் எடுக்கணும், கீழே அடிமானத்தை எடுக்க கூடாது. ஓகே, ஏன்னா அடிமானத்தை சம்டைம் 3 வரும், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அடுக்கு என்ன? 2 அடுக்கு எடுத்தேன். இன்ட்டு அவங்க கொடுத்த வருடம் எவ்வளவு? 4. சோ 2 பேருக்குங்க இருந்தா 8, அவ்வளவுதான் ஆன்சர். சோ 8 வருடம். சில இன்னும் உங்களுக்கு லாஜிக்கா சொல்லணும்னா, சில இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு லாஜிக்கா நீங்க செய்யணும் அப்படின்னா, ஃபார்முலா இல்லாம லாஜிக் எப்படி சார் பண்றது அப்படின்னா பாருங்க. இப்ப நான் அசல் எடுத்துக்கிறேன். அசல் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? வருடம் எத்தனை வருஷத்துல? 4 வருடத்துல. எத்தனை மடங்கா மாறுது? மடங்கு எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கா மாறுது. அப்ப 100 ரூபாய் எத்தனை மடங்கா மாறும்? 200 ரூபாய் மாறும். சரியா? 2 மடங்குனா எத்தனை? 200 ரூபாய் மாறும். கூட்டு வட்டின்றது என்ன பண்ணுவோம்? இந்த 2 மடங்குன்றது அசலும் வட்டியும் சேர்ந்துதான் இந்த 200. ஓகேனா? கூட்டு வட்டி என்ன பண்ணுவோம்? அசலும் வட்டியும் சேர்த்து கூட்டிட்டு அடுத்து அதை அசலா வச்சுட்டு பண்ணுவோம். ஓகேனா? அடுத்த அசல் என்ன? 200. அப்போ 200 எடுத்துருவோம். சரிதானே? கிளியரா புரியுதா? அடுத்து இந்த 200 அடுத்த 4 வருஷத்துல எத்தனை மடங்கா மாறும்? 200 என்னவா மாறும்? 400 மாறும். சரிதானே? 2 மடங்கா மாறும்ல 200, அடுத்த 4 வருஷத்துல 2 மடங்கா மாறும். இது 4 வருஷத்துல 2 மடங்கா மாறும். இந்த 200 அடுத்த 4 வருஷத்துல 2 மடங்கா மாறும். நம்மளுக்கு எத்தனை மடங்கா வேணும்? 4 மடங்கா ஆகணும். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 100 இருந்தது எத்தனை வருடமா மாறி இருக்கு? 400 மாறி இருக்கு. அப்போ 100 இருந்து எத்தனை? 4 மடங்கா மாறி இருக்கு. அப்ப எத்தனை வருடம் பார்த்தோன்னா, முதல் ஒரு 4 வருடம், ரெண்டாவது ஒரு 4 வருடம், இப்போ ஆக மொத்தம் 8 வருடம். கிளியரா? இந்த வழியிலும் பண்ணலாம். சரியா? நம்ம லாக் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, இதுக்கு ஈஸியான ஷார்ட்கட், ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அடிக்கிறதா. ஓகேவா? ஓகே, அதே மாடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். பார்த்தா இந்த மாடல் பார்த்தா தெரியும். கூட்டு வெட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அதாவது 2 மடங்கா மாறுது, 2 டைம்ஸ் மாறுது. ஓகே, எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு அப்படின்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதாவது 2 மடங்கா இருக்கு, 8 மடங்கா ஆகிறதுக்கு எவ்வளவு வருடம் ஆகும்? சரி, போன சமயம் என்ன பார்த்தோம்? 2 மடங்குல இருந்து 4 மடங்கா மாறும்னு பார்த்தோம். இதுல 2 மடங்குல இருந்து 8 மடங்கா மாறும்னு கேட்கறாங்க. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 2 மடங்குல எத்தனை மடங்கா மாறணும்? 8 மடங்கா மாறணும். அப்ப இங்க 2னா 2 அடிமடமா மாத்தணும்னு சொல்லலாம். அப்போ 2 எப்படி இடத்துல 8 2 கியூப் எழுதலாமா? கிளியரா? அடுக்கு என்ன? அடுக்கு தான் தேவை, 3 நம்மளுக்கு தேவை. 3 இன்ட்டு வருடம். வருடம் எவ்வளவு? இங்க ஒரு வருடம் கொடுத்துருப்பாங்க 10 வருடம். அப்போ 3 இன்ட்டு 10 எவ்வளவு? ஆன்சர் 30. அவ்வளவுதான். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்
இதுல வந்து பாத்தோம்னா மடங்குல கொடுத்துருக்காங்க, ஆனா ஒரு தொகையை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, என்ன சொல்றாங்கன்னா 12,000 கூட்டு வட்டி 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது, மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12,000 ரூபாய் அசல். உங்களுக்கு லாஜிக்கா நான் சொல்றேன். இப்போ அசல் வந்து 12,000, எத்தனை ஒரு ஆண்டுகள்? ஆண்டுகள் பார்த்தோன்னா 5 வருஷத்துல எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கா மாறுதுன்றாங்க. 2 மடங்கா மாறுது. இப்போ மடங்குன்னு பார்த்தோம்னா 2 மடங்கு 12,000 ஆகும், 24,000 மாறும். சரிங்களா? ஓகேண்ணா? ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? இது வந்து அசலும் வட்டியும் சேர்த்தது. அடுத்து கூட்டு வட்டியை பொறுத்தவரைக்கும் அசலும் வட்டியும் கூட்டிட்டு அடுத்து அசலா வச்சுட்டு தான் இன்னும் வட்டி போடுவாங்க. கிளியர் தானே? அசலும் வட்டியும் கூட்டிட்டு தான் அதுக்கு வட்டி போடுவாங்க. ஓகேண்ணா? இப்போ 24,000 மொத்த தொகை. இப்போ இதை வட்டியை எடுத்துப்பாங்க, இதை அசலா எடுத்துப்பாங்க. ஓகேண்ணா? 24,000. கிளியரா? அடுத்த 5 வருஷத்துல என்ன ஆகும்? 2 மடங்கா மாறும். ஓகேண்ணா? 2 மடங்கு 48,000 மாறும். சரிங்களா? ஓகே. ஆனா இங்க எவ்வளவு மாறணும்ன்றாங்க? மேலும் 20 ஆண்டுகள் கழித்து என்னவா மாறும்ன்றாங்க. கிளியரா? இப்ப 20 வருஷம் கழிச்சு பார்ப்போம். இப்ப ஆல்ரெடி 10 வருஷம் போயிடுச்சு. இப்ப அசல் என்ன? 48,000. 48,000. அடுத்த 5 வருஷத்துல 2 மடங்கா மாறுமா? 2 மடங்கா மாறுறது 96,000. கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன? அடுத்து இது அசலா எடுத்துப்பாங்க. எவ்வளவு? 96,000 அசலா எடுத்துப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துல 2 மடங்கா மாறணும். சோ அப்ப 2 மடங்கா மாறுச்சுன்னா இது 2 டபுள் ஆகுமா? அப்ப எவ்வளவு? 1,92,200 கிடைக்கும். கிளியரா? எத்தனை வருடம் கேட்டுக்கோங்க? 20 வருடங்கள் கழித்து. சோ பாருங்க, 5 + 5 + 5 + 5 மொத்தம் 20 வருஷம் ஆச்சு. எவ்வளவா மாறி இருக்கு? 1,92,200 மாறி இருக்கு. கிளியரா? அப்ப ஆன்சர் என்ன? டி இஸ் கரெக்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட். ஏன்னா இப்படி லாஜிக் அடிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5ஆம் ஆண்டு வருட முடிவில் 2 மடங்கு ஆகிறது. அந்த தொகை 20 வருட முடிவில் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஓகே. என்ன சொல்றாங்க? இதே மாதிரி லாஜிக்காவே பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க, அசல் வந்து எவ்வளவு? 12,000 ரூபாய். இப்போ அசல் ஓகேல எவ்வளவு? 12,000 ரூபாய். ஓகேலா? வருடம் எத்தனை? 5ஆம் வருட முடிவில். சரியா? ஓகே, ஓகே, ஓகே. சாரி, சேம் சம் தான். ஏன்னா போன சம்மும் அதே தான். போன சம் வந்து 12,000 தான் கொடுத்துருந்தாங்க. இதுல என்ன கொடுத்துருங்க? அதே சேம் சம் தான். ஓகே, அதே 12,000 5 வருடம் முடிவு 2 மடங்கு, மேலும் 20 ஆண்டுகள் கழித்து. இதுல அதே தான், 20 வருடம் முடிவில். ரெண்டுக்குள்ள தமிழ் மீனிங் தான் மாத்திருக்காங்க தவிர மற்றபடி ஆன்சர் எல்லாமே சேம் தான். கொஸ்டின் மீனிங் வந்து ஒரே தான், வார்த்தைகள் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டி பெரும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்காகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது பாருங்க, நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம், 2 வருஷத்துல 8 மடங்கா மாறுன்னு பார்த்தோம். ஓகே, இது அது 3 மடங்கா மாறுதா? 3 மடங்குல இருந்து எத்தனை மடங்கா மாறணும்? 27 மடங்கா மாறணும். சரிங்களா? 3 மடங்குல இருந்து எத்தனை மடங்கா மாறணும்? 27 மடங்கா மாறணும். அப்போ இங்க 3 இருந்துச்சுன்னா இது 3 அடிமானமா மாத்தும். ஆனா 2 தடவை மடங்கு கொடுத்தா 3 இருந்துச்சுன்னா இங்க 3 அடிமானமா மாத்தும். அப்போ 3 இருந்துச்சுன்னா 27 எப்படி எழுதலாம்? முதல்ல 2 இருந்துச்சு, அதனால 2 அடிமானமா மாத்தலாம். ஓகே தானே? போகும்போதுக்கு முன்னாடி சென்ஸ்லாம். இப்ப 27 இருக்கு, 27 3 மடங்கா 3 அடிமானமா மாத்தணும்னா 3 கியூப் பண்ணலாமா? கிளியரா? 3 கியூப் எழுது 27. இப்ப நம்மளுக்கு அடுக்கு அளவு 3 இன்டு வருடம். வருடம் என்ன? 2 வருடத்தில். சோ இப்ப இன்டு 2. சோ 3 6. சோ ஆன்சர் 6. B is correct. கிளியருங்களா? ஓகே. சரியா? அதே மாதிரி மாடல் தான் இதுவும். சரியா? பாருங்க, ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை 8 மடங்காகும் அப்படிங்கிறாங்க. சோ 2 மடங்கா இருக்கு, அது 8 மடங்கா மாறணும். அதாவது 2 மடங்குல இருந்து எத்தனை மடங்கா மாறணும்? 8 மடங்கா மாறணும். அப்ப 2 மடங்குனா இதை 2 அடிமானமா மாத்துவோமா? கிளியர் தானே? 2 அடிமானமா மாத்துவோம். ஓகே, அப்ப 2 என்ன பண்ணிடலாம்? 2 கியூப் எழுதலாமா? 2 கியூப் எழுதலாம். நம்மளுக்கு என்ன அர்த்தம்? அடுக்கு மட்டும் தான் தேவை. சோ அடுக்கு 3 இன்டு வருடம் தேவை. இன்டு வருடம் எவ்வளவு? 15 ஆண்டுகள். சோ அப்ப 3 இன்டு 15 45. அப்ப எத்தனை மடங்கா இருக்குன்னா 45. சரி, எத்தனை வருடம் ஆகும்னா 45 வருடம் ஆகும். சோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். இந்த தொகை சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது. இந்த வட்டி வீதம் மூலம், இதே வட்டி வீதம் மூலம் அந்த தொகையானது எத்தனை வருடங்களுக்கு பிறகு 27 மடங்காகும்ன்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி கணக்குகள் என்னன்னு 3 வருடத்துல இருந்து எத்தனை மடங்கா மாறுது? 27 மடங்கா மாறுது. சோ அப்போ இங்க 3 மடங்குனா 27 3 அடிமானமா மாத்தலாம். ஓகேனா? அப்போ 3 மடங்கா எப்படி எழுதலாம்? 27 மடங்கு எப்படி எழுதலாம்? 3 கியூப் எழுதலாமா?
ஓகேண்ணா. நம்மளுக்கு இந்த மாதிரி கணக்குகள் கேட்டா அடுக்கு தான் நம்மளுக்கு அடுக்கு எவ்வளவு 3. ஸோ வருடம் எவ்வளவு, எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்க ஒரு தொகையான கூட்டு வட்டி 4 வருடங்களே. அப்போ அடுக்கு 3 இன்ட்டு 4ஆல பெருக்கிறோம். அப்போ முன்னாங்க 12. ஸோ ஆன்சர் பி 12 இதோட ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் தான். உஷா என்பவர் உமாவிடம் ரூபாய் 20,000 7.12% வட்டி கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கினார். எனில் 2ஆம் ஆண்டு முடிவில் உஷா உமாவிற்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு, அதான் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா. ஓகே. மொத்த தொகைன்னு நம்ம எப்பயும் போல பண்ணுவோம்ல 100% வச்சு பண்ணுவோம். ஓகேனா. சரி, இதை வந்து பர்சன்டேஜ் நம்ம மாத்திக்குவோம். ஏன்னா கலப்பு பின்னமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் பின்னத்துக்கு மாத்திக்கணும். ஓகே. அப்போ இதை வச்சு பாருங்கன்னா 7 2 14 14 1 15 15/2%. கிளியரா. ஓகேண்ணா. சரி, ஓகே. ஸோ 15/2%, ஏதாவது இதை நம்ம கூட்டிக்கிறோம். ஓகே. எதை கூட்டுவோம், 100ஆல கூட்டிக்கிறோம். கிளியர் தானே. 100 கூட்டிக்கிறோமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 100 + 15/2 பர்சன்டேஜ் 100 கூட்டிக்கிறோம்ல. ஓகே. நான் ஏதாவது கூட்டு வட்டி. அப்போ இதை வச்சு கூட்டி மேல பெருக்கி மேல கூட்டணும். 200 200 + 15 215 215/2 போடணும். ஆனா /100 போடுவோமா. அப்ப என்ன இந்த 100 இதுல பெருக்கி போடுவோம். அப்ப 200 வரும். கிளியரா புரிஞ்சுதா நான் சொல்றது. ஏன்னா கலப்பு பின்னம் அந்த பின்னத்துக்கு மாத்திரம் 15/2. இப்ப கூட்டு வட்டில 100 கூட்டுவோம். அப்ப 15/2 100 கூட்டினா 215/2 கிடைக்கும். ஸோ /100 வரும். அந்த 100 இங்க 1 200 கிடைக்கும். ஸோ இது ஒரு வருடத்துக்கு. 2 வருஷம் 2 வருடமா. அப்ப நான் 2 டைம்ஸ் போட போறோம். 215/200. இதுக்கு முன்னாடி 100 மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா கலப்பு பின்னத்துல கொடுக்கல. இப்போ கலப்பு பின்னத்தை கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணிதான். ஓகேவா. சரி, ஓகே. இன்ட் என்னன்னா அசல். அசல் 20,000. கிளியரா. 20,000. இப்போ நம்ம 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல 2 0 இதுல 2 0 இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 அடிக்கலாமா பாருங்க. ஓவர் 2 ஓவர் 2 வேற அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், 215 × 215 அதை 2ஆல வகுத்துறணும். கிளியரா. ஓகே. 215 215 பாருங்க. 5 25 5 மீதி 2 ஓரஞ்சு 5 5 2 7 ஈரஞ்சு 10. அடுத்து 5 1 2 அடுத்து 10க்கு 0 மீதி 1 ஓரன் 2 2 1 3 2 4. இப்போ கூட்டிக்கலாமா. கூட்டினா 5 12க்கு 2 மீதி 1 இது வந்து பார்த்தோன்னா 1 1 2 3 3 6 4. ஸோ 46,225 கிடைக்கும். இங்க /2 இருக்கு, அதனால 2ஆல நான் வகுத்துறேன். சரிங்களா. இப்போ 2ஆல வகுத்தா பாருங்க. ஓரன் 2 2 4 2 6 ஓரன் 2 ஓரன் 2 4 2 சரி 2 4 மீதி எவ்வளவு 1. அந்த 1 2ஆல வகுக்கூடாது, அதனால புள்ளி வச்சுட்டு சரி இங்க புள்ளி வச்சுட்டு இதுல 0 சேர்த்துக்கிறேன். இதுல 2 10. அப்போ எவ்வளவு கிடைக்குதுன்னா 23,112 ரூபா 50 பைசா அப்படின்னு கிடைக்கும். ஓகேனா. ஓகே. இப்போ வட்டி வேண்டாம் என்னுவோம், அசலையும் இதையும் கழிச்சிருவோம். கிளியரா. வட்டி வேண்டாம் என்னுவோம் 20,000 இதுல 20,000 கழிச்சிருவோம். அப்போ வட்டி மட்டும் கிடைக்கும். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா மொத்த தொகை, தர வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்போ மொத்த தொகை தான். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 23,112 ரூபா 50 பைசா அப்படின்னு படிச்சிடலாம். ஓகேண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த விஷயம் பாருங்க. ஆண்டுக்கு 5% என்ற கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் 8,000 நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அந்த முதலீடு முதிர்வு அடையும் பொழுது அலெக்ஸ் பெறும் தொகை என்ன கேட்கிறாங்க. ஸோ அப்படின்னா மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ், இங்க 5%. ஓகே. 5%னா 100 + 5. ஓகே. நான் போன சொல்ல கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்க. பின்னா மாதிரி நான் 100 கொண்டேன். இதுல முழு நம்பரே கொடுத்தாங்க, அதனால நான் டைரக்டா 100ஆல பிடிக்கலாம். அப்போ 100 + 5 105 / 100. எத்தனை வருடம் 2 வரும். அப்போ 2 தடவை போடணும். அப்போ 100 + 105 / 100 இன்ட்டு அசல். அசல் எவ்வளவு 8,000. சரி. இப்போ 2 0 இதுல 2 0 கேன்சல் பண்ணி இதுல 0 இதுல 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 2ஆல அடிக்கலாம். இது I2 இருக்கும். 5 2 10 இதுல 4 2 8. அடுத்து ஓரஞ்சு 5 இங்க 21 5. வேற ஏதாவது அடிக்க முடியுமா, முடியாது. இப்போ தான் எல்லாத்தையும் நம்ம பிரிக்கலாம். சரியா. இப்போ 21 × 4 84 × 105. ஓகேனா 105. சரியா. அப்போ ஐனா 20 மீதி 2 1 நாங்க 4 4 20 தான் கிடைக்கும். 1 நாங்க 4. ஸோ என்ன 40க்கு 0 மீதி 4 இங்க 40 ஓவர் 8. ஸோ என்ன கிடைக்கும் 0 2 4 4 8 8. ஸோ 8,820 ரூபா மொத்த தொகையா கிடைக்கும். இவங்க மொத்த தொகை கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க. வட்டி கட்டினா நாங்கள் அசல் இவங்க மொத்த தொகை கழிச்சிடணும். ஓகேனா. இவங்க அவர் பெரும் தொகை என்ன, அப்போ மொத்த தொகை என்னன்னு கேட்கலாம். அப்போ எவ்வளவு ஆன்சர் 8,820 ரூபா. இதோட ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேம் கொஸ்டின் தான். ஓகேங்களா.
சரி இல்ல பெர்சன்டேஜ் வேற 18 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஒரே அசல் தான் 18 மாதங்கள் கொடுத்துருவாங்க, அதுல 10% கொடுத்துருவாங்க. ஆனா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஓகே. அரையாண்டுக்கு ஒரு முறை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 8000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% படி 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை என்ன? அதாவது ஃபைனலா மொத்த தொகை என்னவா கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே. எத்தனை பர்சன்டேஜ்? 10%. கிளியரா? அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜ் பாதியா மாத்திக்கணும்னு சொன்னேன். அப்போ 10ல பாதி அளவு 5%. அப்போ நம்ம 5% நம்ம எடுத்துக்கணும். ஓகே. வருடம் பார்த்தோம்னா 18 மாதங்கள். 18 மாதம்ன்றது 12 மாதம்ன்றது ஒரு வருடம். அப்ப இன்னொரு 6 மாதம் கூட்டினா 1.5 வருஷம். ஓகேனா? அப்ப இது 1.5 வருடம். அப்ப இந்த 18 மாதத்துல எத்தனை அரையாண்டு இருக்கும்? அதாவது 1.5 வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்கும்? 3 அரையாண்டு இருக்கும். கிளியரா? அப்போ 3 தடவை போடணும். ஓகே. எத்தனை பர்சன்டேஜ்? 5%. அப்போ கூட்டிக்கலாமா? கூட்டு வைக்கிறதால அப்போ 105 டிவைடட் பை 100. எத்தனை அரையாண்டு இருக்கு? 3 அரையாண்டு இருக்கு. அப்போ 3 தடவை போடணும். ஓகே. அப்போ 105 டிவைடட் பை 100 இன்ட்டு 105 டிவைடட் பை 100 இன்ட்டு 8000. கிளியருங்களா? ஓகே. இப்போ நான் இதுல 2 0 இதுல 2 0 அடிச்சுவேன், இதுல 0 இதுல 0 அடிச்சுவேன். இதை 2ஆல் அடிக்கலாம், இல்ல நான் 4ஆல் அடிக்கலாம். 2 நாள் இருக்கும், இதுல 25 நாள் இருக்கும். கிளியர்? 4 2 I 2 10. சரிங்களா? ஓகே. இப்போ இது 2 அடிக்கலாமா? 4 5 இங்க 21 5 105. இப்போ I 5 25, இதுல பார்த்தோம்னா 21 105. இந்த 5 இது அடிக்கலாமா? 4 5 21 105. இப்போ 21 × 21 × 21 இன்ட்டு 1. சரிப்பா? 3 21 21 கியூப் எவ்வளவு பார்க்கணும். சரி, அப்ப 21 × 21 441 இன்ட்டு 21. ஸோ 1 4 4 2 8 8 1 6 12 2 மீதி 1 1. ஸோ 9216 ரூபா மொத்த. சரி, 9261 ரூபா என்ன கிடைக்கும்? மொத்த தொகையா கிடைக்கும். அவங்க கேட்டது வட்டி என்னன்னு பாருங்க, கூட்டுத்தொகை, அதாவது மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை எவ்வளோனா 9261 ரூபா. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1000க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? காலாண்டுக்கு ஒரு முறைனா பெர்சன்டேஜ் கால் பகுதியா மாத்திக்கிறோமா? கிளியர் தான்? அரையாண்டுக்கு ஒரு முறை பெர்சன்டேஜ் அரையா மாத்திக்கிறோம். ஓகேனா? அப்ப காலாண்டுக்கு ஒரு முறைனா பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்? 4 அளவு 1% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கிளியர் தான்? 1%. இப்போ கூட்டு வட்டின்றதுல என்ன பண்ணுவோம்? கூட்டிக்குவோம். அப்போ 100 + 1 101. 101 டிவைடட் பை 100. கிளியருங்களா? எத்தனை வருடம்? இப்போ 2 வருடம் கொடுத்தா 2ல எத்தனை காலாண்டு இருக்கும்? 8 காலாண்டு இருக்கும். அப்ப 8 முறை நம்ம போடுவோம். இதுல வந்து பார்த்தோம்னா 10 ஆண்டுகள் சொல்றாங்க. 10 ஆண்டுகள் எத்தனை காலாண்டு இருக்கும்னா 40 காலாண்டு இருக்கும். அப்போ 101 டிவைடட் பை 100 101 டிவைடட் பை 100 40 தடவை போடணும். சரி, 40 தடவை போடாம என்ன பண்றேன்? அதை 48 மேல போட்டுக்கிறேன். புரியுதா? பவர்ல படி போட்டா அது இதான ஆன்சர். சரி, ஓகே. இன்ட்டு அந்த தொகை போடுவோம். அசல் எவ்வளவு? 1000 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, 100 வகுத்தனா, அதாவது 100 வகுத்தல் சரி 101 டிவைடட் பை 100ஓட வேல்யூ என்னன்னா 1.01. ஓகேனா? பவர் 40. 40 × 1000. கிளியருங்களா? ஓகேவா? சோ 1.01ஓட வேல்யூ என்னன்னா 1.4865 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. இன்ட்டு 1.01 பவர் 40 ஓட வேல்யூ. ஓகேங்களா? இன்ட்டு எவ்வளவு? 1000. கிளியருங்களா? ஓகே. இதை நம்ம மல்டிபிள் பண்ணா மொத்த தொகை கிடைக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? இது 1000 பெருக்கும் பொழுது 148 இந்த டிஜிட் இங்க வந்துடும். ஓகே, 486.5 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 1486 ரூபா 50 பைசா ஒரு சம்திங் போயிட்டு இருக்கும், கண்டினியூ போயிட்டு இருக்கும். சரி, நம்ம தோராயமா முழுமையா எடுக்கும் பொழுது 1486 ரூபா இந்த முழுமையா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இவங்க கேட்டதாங்கன்னா வட்டி. அப்போ அசல் வந்து ஒரு 1000, மொத்த தொகை எவ்வளவு? 1486 ரூபா சம்திங் அப்படி போயிட்டு இருக்கும். ஓகேனா? சரி, டிவைட் பை சரி இதை கழிச்சா கிடைக்கும் 486 ரூபா சம்திங் போயிட்டு இருக்கும். ஓகேனா? சோ ஓகே. அப்போ இவங்களும் பார்த்தா இதை முழுமையா வச்சிருக்காங்க. சோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. சரி, ஓகே. இந்த क्वेश्चन பாருங்க. 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000க்கு ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடினா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்டிருப்பாங்க. இது என்னன்னா ரெண்டுமே கூட்டு வட்டி தான். ஆனா ஒண்ணு வந்து பார்த்தோன்னா ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க, இன்னொன்னு அரையாண்டிற்கு, அதாவது ஆண்டிற்கு 2 முறை கணக்கிறாங்க. ஆண்டுக்கு 2 முறைனா அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகேண்ணா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 முறை கணக்கிறாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கிறாங்க. ஓகே. அப்போ வருஷம் கணக்கிற கூட்டு வட்டிக்கும் ஆண்டுக்கு 2 முறை, அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிற கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்காங்க. கிளியரா? ஓகே.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு ஒரு முறையில எவ்வளவு தொகை வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்க, எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். எத்தனை வருடம்? 1.5 வருடம். ஓகேனா? அப்போ நம்ம என்ன கூட்டு வெட்டினா 4%, அப்போ நம்ம கூட்டிக்கிறோமா? அப்போ 104 டிவைடட் பை 100. கிளியருங்களா? ஓகே. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். நான் ஒரு வருஷத்துக்கு போட்டேன், இன்னும் ஒரு அரை வருஷத்துக்கு போடணும். ஓகேனா? அப்போ இன்னும் அரை வருடம்னா பெர்சன்டேஜ் நிறைய எவ்வளவு? 2%. ஓகேனா? 4 அளவு 2 அடிச்சாலும் 2%. அப்போ ஒரு வருஷமும் இன்னொரு அரை வருடத்துக்கு போறேன். ஸோ 2%னா அடுத்து அதுவும் கூட்டு வெட்டி தான். அப்போ 102 டிவைடட் பை 100 இன்ட்டு எவ்வளவு? அசல் 5000. சரிங்களா? 5000. இப்போ நம்ம கேன்சல் பண்றது கேன்சல் பண்ணிக்கிறோம். ஓகேனா? இதுல 2 0, இதுல 2 0 அடிச்சிடும், இதுல ஒரு 0, இதுல ஒரு 0 அடிச்சிடும். ஓஆர் 5, 2 5 10. அடுத்து ஓஆர் 2, ஐ 2 10. இது வந்து பார்த்தோம்னா ஐ 2 4. சரிதானே? வேற எதாவது அடிக்க முடியாது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம். 52 × 102 எவ்வளோனா 5304. சரிங்களா? நீங்க மல்டிபிள் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிறது. இப்போ நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை எவ்வளவு வட்டி வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா, அதாவது ஆண்டுக்கு 2 முறை. ஓகே, ஆண்டுக்கு 2 முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிறாங்க. ஓகேனா? ஸோ அப்போ 4% சொல்லிருக்காங்க. 4%ல அரையாண்டுன்னா அதுல பாதியா நம்ம எடுத்துப்போம். ஓகே, அப்ப எத்தனை? 102% எடுப்போம். கிளியரா? அதுல பாதி 2%. அப்போ கூட்டு வெட்டினா 102% டிவைட் பை 100. எத்தனை வருடம்? 1.5 வருடம். 1.5 வருடத்துல எத்தனை அரையாண்டு இருக்கும்? 3 அரையாண்டு இருக்கும். அதனால நம்ம 3 முறை போடலாம். அப்போ 102 டிவைட் பை 100 இன்ட்டு 102 டிவைட் பை 100 இன்ட்டு அசல் போடுவோமா? இன்ட்டு அசல் 5000. இப்போ நான் இதுல 2 0, இதுல 2 0 எடுத்துலாம், இதுல 0, இதுல 0 எடுத்துலாம். ஓஆர் 5 2 5 10. அடுத்து ஓஆர் 2, ஐ 2 10, ஓஆர் 2. அடுத்து இது அடிக்கலாமா? இதுல 52 100. இதுல வந்து பார்த்தோம்னா ஐ 2 10, ஓஆர் 2. வேற எதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ 51 இன்ட்டு 51 இன்ட்டு 102 டிவைட் பை 50 எவ்வளவு வரும்னா 5306 ரூபாய் 0 பாயிண்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன கேட்கலாம்னா, அந்த 2 வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டியோட மொத்த தொகை சாதாரண, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிற கூட்டு வட்டியோட மொத்த தொகை பார்த்தோம்னா நம்மளுக்கு 5304. அப்போ இது அசலை கழிச்சிட்டோம்னா வட்டி கிடைச்சிருமா? எவ்வளவு? 304 ரூபா வட்டி. இது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிறதுல வட்டி. அரையாண்டுக்கு ஒரு முறையில கணக்கிறதுல பார்த்தோம்னா மொத்த தொகை 3606 ரூபா 2 பைசா வருது. அப்போ நம்ம வட்டி போட்டு வேணும்னா அசலை கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 306 ரூபாய் 2 பைசா அப்படின்னு வரும். கிளியரா? இப்போ என்ன பண்றாங்க? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ரெண்டு கழிச்சிருமா? ஸோ கழிச்சா கிடைக்கும் 0 2 கிடைக்கும். இங்க 6ல 4ல 2 6 போச்சுன்னா அது 2. ஸோ வேற இதெல்லாமே 0 வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 2.0. சரி இங்க 4 வரும். சரியா? 604 மல்டிபிள் பண்ற மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க 4. ஓகேங்களா? ஸோ 2.04 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தா நமக்கு என்னது? ஏ. ஓகேவா? சரி. இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் 1.331 மடங்கு ஆகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னா, சோ இதுக்கு முன்னாடி மடங்குல பார்த்தோம் 2 தடவை மடங்குன்னு வந்துச்சு. கிளியரா? இப்போ என்னன்னா ஒரே ஒரு தடவை தான் மடங்குன்னு வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு தடவை மடங்குன்னு வந்துச்சுன்னா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 3 வருடம் அப்படின்னா கியூப் ரூட் எடுங்க, 2 வருடம்னா ஸ்கொயர் ரூட் எடுங்க, 4 வருடம்னா ஃபோர்த் ரூட் எடுங்க. கிளியரா? புரிஞ்சு? இப்போ 3 வருடம் இருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கியூப் ரூட் எடுக்கணும். சரி, கியூப் ரூட் எடுத்து ஒரு 1 கழிச்சு 100 படிக்கிறீங்க, டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1.331 இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்து ஒரு 1 கழிச்சு 100 பெருக்கிட்டா என்ன கிடைக்கும்? டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா? ஓகே. ஏன்னா நான் ரெண்டு மடங்கு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? 2 மடங்குல இருந்து 8 மடங்கா ஆயிருது அப்படின்னு பொழுது அந்த 8 2 அடிப்படமா மாத்தோம். அது 2 டைம்ஸ் 2 தடவை மடங்குன்னு வருது. இதுல ஒரு தடவை மடங்குன்னு வருது. சரிங்களா? இப்போ 3 வருடம்னா கியூப் ரூட், 2 வருடம்னா ஸ்கொயர் ரூட். அதுல இருந்து ஒரு 1 கழிச்சு 100 பெருக்கிறீங்க. ஓகேவா? ஏன் 1 கழிக்கிறேன்னா மடங்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் 5 மடங்கு ஆகுது. ஒரு என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு. சரி, 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 மடங்கு ஆகுதுன்னா எவ்வளவு? 500 ரூபாய் ஆயிரும். ஓகேனா? இப்போ எனக்கு வட்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த வட்டி அசல் கிடைக்குமா? ஒரு பங்கு அசல் இருக்கும். ஓகே, இந்த 4 பங்கு வட்டி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஒரு பங்கு நான் கழிப்பேன். ஸோ அதனால தான் ஒரு பங்கு நான் கழிக்கிறேன். கிளியரா? ஓகே. இப்போ இது வந்து 1.331 வந்து நான் முழு நம்பரா மாத்திக்கிறேன். முழு நம்பரை மாத்தினா மேலே கீழே 1000 மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ கியூப் ரூட் ஆஃப் எவ்வளவு? மேலே கீழே 1000 பண்ணா இது 1331 வரும், டிவைடட் பை 1000 வரும். சரிங்களா? இதுல இருந்து ஒரு 1 கழிச்சேன்னா 100 பெருக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. 1331 கியூப் ரூட் பார்த்தோம்னா 11. கிளியரா? 1000 கியூப் ரூட் பார்த்தோம்னா 10 -1 × 100. கிளியருங்களா? சோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 1.1 -1 வருமா? கிளியரா? இன்டு 100. சரி, இப்போ 1.1ல 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 0.1 கிடைக்குமா? இன்டு 100. ஸோ இப்போ 0.1 100 மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 10% அப்படின்னு கிடைக்கும். சரி, 10 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, 10%.
ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் 2704 கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது மொத்த தொகை 2704 ரூபாய் வேணும். அப்ப அசல் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? எந்த தொகை கேட்குறா அசல் வேணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி அசல் கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷன் வந்து போறது பெட்டர். சரி, என்னன்னா இப்போ கூட்டு வீட்டுல நம்ம கூட்டிக்கிறோமா, எத்தனை பர்சன்டேஜ்? 4%. அப்போ 100 + 4 104. 104 / 100. எத்தனை வருஷம்? 2 வருஷம் சொல்றாங்க. அப்ப நான் 2 டைம்ஸ் நம்ம போடலாம். கிளியரா? அப்போ 2 டைம்ஸ் 104 / 100 இன்டு இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்து பாக்குறேன், 2000 எடுத்து பாக்குறேன். ஸோ இன்டு 2000 போட்டு பாக்குறேன். இப்போ இதுல 2 0 2 0 அடிச்சலாம், இதுல 0 0 அடிச்சலாம். ஓரன் 2 I 2 10. சரிதானே? ஓகே, வேற ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க. முடியாது. இப்போ 104 104 அதை 5ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் டெசிமல் வரும். கிளியரா? புரிஞ்சுதா? சோ அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு முழு நம்பரா வருது, 2704 முழு நம்பரா வருது. கண்டிப்பா ஆப்ஷன் ஏ இருக்காது. சரி, ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்க, அதே மாதிரி டெசிமல் தான் வரும். ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்ப்போம், கரெக்டா வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ 4%, அப்போ 104% / 100. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 டைம்ஸ் போடுறோம். அப்போ 104 / 100 இன்டு இந்த 2500. ஓகேங்களா? 2500. இப்போ இதுல 2 0 இதுல 2 0 அடிச்சிருக்கேன். 1 25 25 4 25 100. இப்போ 1 4 2 8 மீதி 2 6 24. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, அப்போ 104 × 26. 6 24 மீதி 2 0. இப்போ 2000 அடுத்து 6 வந்துடும். ஓகே, இப்போ 2 8 0 ஓரன் 2. இப்போ கூட்டிடுவோம். 4 10க்கு 0 மீதி 1 7 இதெல்லாம் 2. ஸோ 2704 ரூபா வருதுங்களா? கிளியரா? இப்போ மொத்த தொகை எதுல வருது? 2500 ரூபாயில நம்ம போட்டோம்னா 2704 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்